Hello guys, welcome back to my channel Panjami's Classroom. இந்த வீடியோவில் நம்ம 11th standard biobotany chapter 1 living worldல bacteriophage பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பாக்டீரியாவை அஃபெக்ட் பண்ணக்கூடிய வைரஸை பாக்டீரியோஃபேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா க்ரீக்கில் ஈட்டர்ஸ் ஆஃப் பாக்டீரியா அப்படின்றதான் இந்த பாக்டீரியோஃபேஜுக்கான அர்த்தம். இது எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா சாயில், சீவேஜ் வாட்டர், அதாவது வேஸ்ட் வாட்டர், ஃப்ரூட்ஸ், வெஜிடேபிள்ஸ், மில்க், இந்த இடத்துல எல்லாமே இந்த பாக்டீரியாவை அஃபெக்ட் பண்ணக்கூடிய வைரஸ் பாக்டீரியோஃபேஜ் இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம ஸ்ட்ரக்சரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம அதோட லைஃப் சைக்கிளை பற்றி நம்ம பார்க்கலாம். பாக்டீரியோஃபேஜ் ஜென்ரலாக டேட்போல் ஷேப் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். டேட்போல் ஷேப் அப்படின்றது வேறு ஒன்றும் கிடையாது. ஃப்ராகோட லார்வா ஸ்டேஜை டேட்போல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லார்வா ஸ்டேஜ் மாதிரி தான் இந்த பாக்டீரியோஃபேஜோட ஸ்ட்ரக்சரும் இருக்கும். அதனால தான் பாக்டீரியோஃபேஜை டேட்போல் ஷேப் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாக்டீரியோஃபேஜில் ஹெட், காலர், டெயில், பேஸ் பிளேட் அண்ட் ஃபைபர்ஸ் இது எல்லாமே இருக்குது. இதோட ஹெட் பார்த்திங்கன்னா ஒரு ஹெக்ஸகோனல் ஷேப் ஸ்ட்ரக்சர். அந்த ஹெக்ஸகோனலில் 2000 ப்ரோட்டீன் சப் யூனிட்ஸ் இருக்குது. அண்ட் இதில் டெயில் இருக்குது. இந்த டெயிலில் பார்த்திங்கன்னா டியூப் லைக் கோர் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. அந்த டெயில் பார்த்திங்கன்னா ஹெட்டோட காலர் ரீஜியனில் கனெக்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேஸ் பிளேட். பேஸ் பிளேட் டெயிலோட எண்டில் தான் இந்த பேஸ் பிளேட் அட்டாச் ஆகிருக்கு. இந்த பேஸ் பிளேட்டில் பார்த்திங்கன்னா மொத்தம் 6 ஸ்பைக்ஸ் இருக்குது அண்ட் டெயில் ஃபைபர்ஸ் இருக்குது. இதை நம்ம பிக்சர் நம்ம பார்ப்போம். அதோட நீங்கள் கம்பைன் பண்ணி படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த டெயில் ஃபைபர்ஸ் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா ரெப்ளிகேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த ரெப்ளிகேஷன் ப்ராசஸில் ஒரு முக்கியமான ரோல் இந்த டெயில் ஃபைபர்ஸ் பண்ணுது. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ மாலிக்யூல். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 50 மைக்ரோமீட்டர். ஹெட்டுக்கு உள்ளே தான் இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ மாலிக்யூல் இருக்குது. ஸோ இந்த டிஎன்ஏ ஃபேஜை விட 1000 டைம்ஸ் லாங்கர். ஸோ அதோட ஹெட்டுனா என்ன, அதுக்குள்ளே டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இருக்குது அண்ட் அதில் 2000 ப்ரோட்டீன் சப் யூனிட்ஸ் இருக்குது. அப்புறமா டெயில் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த டெயில் பார்த்திங்கன்னா ஹெட்டு ரீஜியனில் காலர் மூலமாக கனெக்ட் ஆகியிருக்கும். அண்ட் இந்த டெயிலோட எண்டில் தான் பேஸ் பிளேட் இருக்குது. இந்த பேஸ் பிளேட்டில் மொத்தம் 6 ஸ்பைக்ஸ் அண்ட் டெயில் ஃபைபர்ஸ் இருக்குது. டெயில் ஃபைபர்ஸ் பார்த்திங்கன்னா ரெப்ளிகேஷன் ப்ராசஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் இதோட டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன். முன்னாடியே சொன்ன மாதிரி ஹெட், டெயில், காலர், டெயில் ஃபைபர்ஸ் இது எல்லாமே இருக்குது. இந்த ஹெட்டு பார்த்திங்கன்னா ஹெக்ஸகோனல் ஷேப். அதுக்குள்ளே டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இருக்குது அண்ட் காலர் இருக்குது. ஸோ இதுதான் டெயில் டியூப். டெயில் டியூப்பில் எண்டில் தான் பேஸ் பிளேட் இருக்கும். அண்ட் டெயிலில் பார்த்திங்கன்னா மொத்தம் 6 ஸ்பைக்ஸ் இருக்குது. அண்ட் நீங்கள் இந்த ஸ்ட்ரக்சரை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது மறக்காமல் இந்த டயக்ராமும் வரைஞ்சிருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மார்க்ஸ் கொடுப்பாங்க. இந்த டாப்பிக்கில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.